சாப்பிட்டுட்டே இருப்பீங்க? வெறும் டீ சாப்பிட்டதோட சரி. எனக்கு ரொம்ப பசிக்குது. என்னதான் சமைச்சு வச்சிருக்கீங்க? நான் வரது ஊர்ல இருந்து தெரியும் தானே. என்ன சமைச்சீங்க சொல்லுங்க. அத்தி என்ன சமையல்னு கேக்குறாளே, நான் என்ன செய்ய? நான் ஒண்ணுமே சமைக்க கிடையாது. இவ வந்த வார கணக்கு இல்ல மாச கணக்கா இருப்பா. அதனால இவ வந்ததுக்கு அப்புறம் செய்யலாம்னு சும்மா ஆயிட்டேன். பசிக்குன்னு சொல்றாளே, நான் என்னத்த செய்ய? என்ன நீ சத்தத்தையே காணோம்? என்ன சமைச்சீங்களா இல்லையா? எங்க எங்க அண்ணன்? ஐயோ ஸ்ரீதேவி, நீ வரன்னு தெரிஞ்சு உடனே பாய் கடையில போய் பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு வெறும் காய்கறி குழம்பு தான் வச்சிருக்கேன். அதுதான் உனக்கு பிடிக்காதே. அதான் பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லி உங்க அண்ணன் கிட்ட சொல்லி விட்டுருக்கேன். சரியா? நீ போமா உள்ள போய் உட்காருப்போ. இப்போ உங்க அண்ணன் வந்துருவாரு, பிரியாணி திங்குற. அதுவும் சுடு சுடு வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். சரியா? உள்ள போமா, உள்ள போ. வெயில நின்றா கருத்துருவ. போமா போ. என்ன விளையாடுறீங்களா? என்ன? ஏமா நான் ஒண்ணு விளையாடலையே, உண்மைதானே சொன்னேன். வந்து 2 மணி நேரம் ஆச்சு. இவ்ளோ நேரம் டீ காப்பியோட நிப்பாட்டிட்டு இப்ப கேட்கும் போது சொல்றீங்க எங்க அண்ணன் பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அது எப்படி என்ன கேட்காம நீங்க பிரியாணி சொல்லலாம்? சரி, மட்டன் பிரியாணி சொன்னீங்களா சிக்கன் பிரியாணி சொன்னீங்களா சொல்லுங்க பாப்போம். அது வந்து சிக்கன் பிரியாணி சொன்னமா. என்ன நீ விளையாடுறீங்களா? இவ்ளோ நாளா நான் வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். எனக்கு சிக்கன் பிரியாணி ஆகாதுன்னு தெரியாதா? சூடுன்னு உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க பாப்போம். எப்பவுமே நான் மட்டன் பிரியாணி தான் சாப்பிடுவேன். இப்போ நான் புதுசா பிரியாணிக்கு சிக்கன் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு நான் அறிவு இல்ல. வரட்டி இன்னைக்கு எங்க அண்ணன் 2ல 1 பாத்துக்கிறேன். ஓ உனக்கு சிக்கன் பிரியாணி ஆகாதா? சரிம்மா, உங்க அண்ணன் வந்த உடனே மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வர சொல்றேன். சரியா? போமா உள்ள போ. சரி சரி, மட்டன் பிரியாணி சூடா இருக்கட்டும். ஆறி போனா நல்லா இருக்காது. கூட சிக்கன் 65 வாங்கிட்டு வர சொல்லுங்க. பிரியாணில முட்டை கண்டிப்பா இருக்கணும். இல்ல நான் திங்க மாட்டேன். அவ்வளவுதான் பாத்துக்குங்க. சீக்கிரமா கொண்டு வந்து கொடுங்க, ரொம்ப பசிக்கு. ஏண்டி சிக்கன் பிரியாணி உனக்கு சூடு, சிக்கன் 65 மட்டும் உனக்கு ஆகுமா? அது முட்டை வச்சு புருஷன் வீட்டுல கஞ்சியை கூட குடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. இப்படி அம்மா வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கு எங்கன்னா வந்தா மட்டன் பிரியாணி வேணும். அது மட்டன் பிரியாணி. ரொம்ப தாடி ஆடுறீங்க. இந்த நாத்தனார் இருக்காரங்களே இப்படிதான். எங்க இருந்ததா நமக்கு வாக்கிறாளுங்களோ தெரியல.